வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் 130வது அதிகாரமான நெஞ்சொடு புலத்தல் என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். நெஞ்சொடு புலத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் நெஞ்சொடு புலத்தல். குறள் 1291. அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். நெஞ்சே, அவருடைய நெஞ்சம் நம்மை நினையாமல் நம்மிடம் வராமல் அவருக்கு துணையாதலை கண்டும் நீ எமக்கு துணை ஆகாதது ஏன்? இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். எவர் ஒருவர் தன் புருவ மையத்தின் உள் நடுவே உள்ள இறைவனை தன் அன்பினால் காண வல்லாரோ அவர் எப்படி பிற உயிர்களை வெறுப்பார்? மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். எவர் ஒருவர் தன் புருவ மையத்தின் உள் நடுவே உள்ள இறைவனை தன் அன்பினால் காண வல்லாரோ அவர் எப்படி பிற உயிர்களை வெறுப்பார்? ஒரு சிறிய விளக்கம். தன்னுள்ளே இறைவனை கண்டவர்கள் பிற உயிர்களிடத்திலும் அந்த இறைவனை காண்பார்கள். வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பிரிவினையே அங்கு இல்லை. அனைத்து உயிர்களும் சிவ அம்சமே என்பர். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.